இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல். UFX Mobiles make you move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles make you move. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை சேதராப்பட்டு தொழிற்சாலையில் வாலிபர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டார். இச்சம்பவத்தில் 4 பேர் போலீசார் பிடியில் சிக்கியுள்ளனர். புதுவை சேதராப்பட்டில் உள்ள ஒரு கிரானைட் தொழிற்சாலையில் லாரியில் பாரம் ஏற்ற வந்த லாரி ஓட்டுநர் கற்களை ஏற்றிக் கொண்டிருந்தபோது அதன் அடியில் 19 வயதுள்ள வாலிபர் ஒருவர் முகம் சிதைந்த நிலையில் பிணமாக கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து தொழிற்சாலை நிர்வாகத்திடம் தகவல் தெரிவித்ததை அடுத்து நிர்வாகம் சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்ததால் இன்ஸ்பெக்டர் ஜிந்தா கோதண்டராமன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பிணத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிவிட்டு மேற்கொண்ட விசாரணையில் இறந்தவர் அசாம் மாநிலத்தை சேர்ந்த தீபக் பர்கூரி என்பது தெரியவந்தது. அங்கு தங்கியிருந்த சில வாலிபர்களை அழைத்து விசாரணை நடத்தினர் மற்றும் தடவியல் நிபுணர்களும் மோப்பநாயும் வரவழைக்கப்பட்டு நடத்திய சோதனையில் மோப்பநாய் 4 பேரை கவ்வி பிடித்தது. பிடிபட்ட வாலிபர்களிடம் போலீசார் பணப்பிரச்சனையில் அல்லது தவறான நடத்தை அல்லது காதல் பிரச்சனையில் கொலை செய்யப்பட்டாரா என பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை உழவர்கரை புனித ஜெயராக்கினி அன்னை ஆலய முப்பெரும் விழாவில் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர் தலைமையில் புதிய கெபி திறப்பு விழாவும் சிறப்பு திருப்பலியும் நடந்தது. புதுவை உழவர்கரையில் அமைந்துள்ள புனித ஜெயராக்கினி அன்னை ஆலயத்தில் ஆலய ஆண்டு திருவிழா, புதிய கெபி திறப்பு விழா, புதியதோர் மந்திரிப்பு விழா ஆகிய முப்பெரும் விழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி தினமும் சிறப்பு திருப்பலியும் மறையுறையும் நடந்து வருகிறது. அதில் முக்கிய விழாவான கெபி திறப்பு விழா புதுவை கடலூர் உயர் மறைமாவட்ட பேராயர் அந்தோணி ஆனந்தராயர் தலைமையில் சிறப்பு திருப்பலியுடன் நடந்தது. இதில் ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பங்கு தந்தையர்கள், விழா குழுவினர் மற்றும் பங்கு மக்கள் செய்திருந்தனர். தமிழகம் மற்றும் புதுவையில் SSLC தேர்வு முடிவுகள் ஜூன் 4ஆம் தேதி வெளியிடப்படுவதாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது. புதுவை மற்றும் தமிழகத்தில் SSLC எனப்படும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு கடந்த ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி துவங்கி 23ஆம் தேதி வரை நடந்தது. இதற்கான விடைத்தாள் திருத்தும் பணி முடிவடைந்துள்ள நிலையில் மதிப்பெண்கள் பதிவு செய்யப்பட்டு தேர்வு முடிவுகள் வரும் ஜூன் மாதம் 4ஆம் தேதி வெளியாகும் என தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. அதன்படி வரும் 4ஆம் தேதி பகல் 1:30 மணிக்கு முடிவு வெளியிடப்படும் என்றும், மேலும் ஏற்கனவே அறிவித்தபடி +2 பொதுத் தேர்வு முடிவுகள் வரும் 22ஆம் தேதி காலை 11 மணிக்கு வெளியிடப்படும் என்று கல்வித்துறை தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான விண்ணப்பம் நாளை முதல் வழங்கப்படும் என்று பள்ளி கல்வி இணை இயக்குநர் கிருஷ்ணராசு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பள்ளி கல்வி இணை இயக்குநர் கிருஷ்ணராசு கூறுகையில், தமிழக அரசின் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான விண்ணப்பம் நாளை 14ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை வழங்கப்படும் என்றும், இந்த தேர்வினை எழுத விரும்பும் புதுவை மற்றும் காரைக்காலை சேர்ந்த B.Ed மற்றும் DTED படித்த மாணவர்கள் விண்ணப்ப கட்டணமாக 50 ரூபாயை செலுத்தி விண்ணப்பத்தை பெற வேண்டும்.
மேலும் விண்ணப்பத்தை பெற வரும்பொழுது வாக்காளர் அடையாள அட்டை அல்லது குடியிருப்பு சான்றிதழ் அல்லது உணவு பங்கீட்டு அட்டை இவற்றில் ஏதேனும் ஒன்றினை காட்டி விண்ணப்பத்தை அண்ணா நகர் காமராஜர் நூற்றாண்டு கல்வி வளாகத்தில் பெற்று 18ஆம் தேதி மாலை 5:30 மணிக்குள் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை தேர்வு கட்டணம் கட்டிய ரசீதுடன் சமர்ப்பிக்க வேண்டும் என்று கூறினார். புதுவை கொய்யவர்பாளையம் ஸ்ரீ ஆனந்த முத்துமாரியம்மன் ஆலயத்தின் சித்திரை திருவிழாவில் ஊரணி பொங்கல் மற்றும் கரக ஊர்வலம் நடந்தது. புதுவை கொய்யவர்பாளையத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு சகல சம்பத்தையும் திருவருளையும் வழங்கிக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஆனந்த முத்துமாரியம்மன் ஆலய 42ஆம் ஆண்டு சித்திரை திருவிழா 9ஆம் தேதி துவங்கி சிறப்பு பூஜைகள் நடந்து வருகிறது. அதில் ஊரணி பொங்கல் மற்றும் கோவிந்த கரக ஊர்வலம் நடந்தது. இதனை முன்னிட்டு அம்மனுக்கு இளநீர் அபிஷேகம், அலங்காரம் மற்றும் ஆராதனையுடன் மக்கள் ஊரணி பொங்கலிட்டு படையலிட்டனர். பின்னர் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சியை முன்னிட்டு கோவிந்த கரகம் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ஊர்வலம் நடந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பங்கேற்ற அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. முக்கணிகளுள் முதன்மை கனியான மாம்பழத்தின் சீசன் புதுவையில் களை கட்டியுள்ளதால் விற்பனைக்கு மலைபோல் குவித்து வைக்கப்பட்டுள்ளன. புதுவையில் முக்கணிகளுள் முதன்மையான கனியாகிய மாம்பழத்தின் சீசன் களை கட்டியுள்ளது. மாம்பழத்தின் தாயகமான இந்தியாவில் வட இந்தியாவை விட தென்னிந்தியாவில் குறிப்பாக ஆந்திரா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் மாம்பழ விளைச்சல் அதிகமாக இருக்கும். இதில் சேலத்து மல்கோவா, பங்கனப்பள்ளி, ஒட்டு போன்ற மாம்பழங்கள் மிகவும் பிரசித்தி பெற்றவை. பொதுவாக மே மாதம் துவங்கி ஆகஸ்ட் மாதம் வரை நீடிக்கும் மாம்பழ சீசனில் தற்பொழுது விளைச்சல் அதிகமாக உள்ளதால் கடைகளில் மட்டுமன்றி சாலை ஓரங்களிலும் மாம்பழங்கள் விற்பனைக்கு குவித்து வைக்கப்பட்டுள்ளன. அதனை மக்கள் ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். அதுபோன்று மருத்துவ கனியான மாதுளம்பழம் சீசன் களை கட்டியுள்ளது. பெங்களூரிலிருந்து மாதுளம்பழம் வருகை அதிகரித்துள்ளதால் விற்பனைக்கு குவிந்துள்ள மாதுளையை மக்கள் ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். புதுவை லாஸ்பேட்டையில் ஸ்ரீ ராமானுஜரின் 1000வது ஆண்டு துவக்க விழாவினை முன்னிட்டு நடந்த உபன்யாசத்தில் திருக்கோவிலூர் ஜே.ஆர். சுவாமிகள் உரையாற்றினார். புதுவை லாஸ்பேட்டை தனியார் பள்ளியில் ஸ்ரீ ராமானுஜரின் 1000வது ஆண்டு விழாவினை முன்னிட்டு ராமானுஜரின் தலைமை உபன்யாச நிகழ்ச்சி நடந்தது. சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன், நீதிபதி ராமபத்ரன், ஆனந்தரங்க ரவிச்சந்திரன், காங்கிரஸ் நிர்வாகி இளங்கோ உள்ளிட்டோர் முன்னிலையில் நடந்த நிகழ்ச்சியை வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமிகள் துவக்கி வைத்திட திருக்கோவிலூர் ஜே.ஆர். சுவாமிகள் கலந்து கொண்டு ராமானுஜரின் 10 கட்டளைகள் குறித்து விளக்க உரை ஆற்றினார். ஏராளமான ஆன்மீகவாதிகள் கலந்து கொண்ட விழாவிற்கான ஏற்பாடுகளை ராமானுஜர் சபை நிர்வாகிகள் செய்திருந்தனர். மத்திய மாநில அரசுகளின் திட்டங்களை செயல்படுத்த வேண்டிய துறைகளின் நிர்வாகம் முடங்கி போயுள்ளதால் அதனை துரிதப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இது தொடர்பாக மக்கள் வாழ்வுரிமை இயக்க தலைவர் ஜெகநாதன் கூறுகையில், மத்திய மாநில அரசுகளின் திட்டங்களை செயல்படுத்த வேண்டிய 39 துறைகளும் 52 பிரிவுகளும் அதனை சார்ந்த நிர்வாக கட்டமைப்பும் முடங்கி போயுள்ளதாக பொதுமக்கள் மத்தியில் குற்றச்சாட்டு எழுந்துள்ளதாகவும், குறிப்பாக அடிப்படை சேவை துறைகளான மின்சாரம், பொதுப்பணி, உள்ளாட்சி, வருவாய்த்துறை, கல்வி மற்றும் விவசாயம் உள்ளிட்ட முக்கிய துறைகள் சரிவர இயங்காமல் செயலற்று போனதால் பொதுமக்கள் பல இன்னல்களை சந்தித்து வருவதாகவும், எனவே பிற மாநிலங்களைப் போன்று புதுவையிலும் மாதந்தோறும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் துறை அதிகாரிகள் பங்கேற்கும் சமாபந்தி அல்லது மனுநீதி கூட்டங்களை நடத்துவதற்கு ஆவண செய்ய வேண்டும். மேலும் புதுவை அரசு ஆளுநர், முதல்வர், தலைமை செயலர் ஆகியோர் கூட்டாக விவாதித்து மக்களுக்கான திட்டங்களை நேர்த்தியாக கால தாமதமின்றி கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுவை கடற்கரை பழைய துறைமுகம் அருகே ஆபத்தான பகுதியில் சிறுவர்கள் மற்றும் இளைஞர்கள் குளிப்பதால் அசம்பாவிதங்கள் ஏற்படுகிறது. எனவே அப்பகுதியில் பாதுகாப்பு பணியில் காவலரை நியமிக்க வேண்டும் என பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். புதுவையில் அழகான கடற்கரையை கண்டு மகிழ உள்ளூர் பொதுமக்கள் மட்டுமன்றி பிற மாநில மக்களும் சுற்றுலா பயணிகளும் அதிக எண்ணிக்கையில் வருகின்றனர். இந்நிலையில் கடற்கரை பழைய துறைமுகம் அருகே உள்ள மணல் திட்டு அருகே கடலில் சிறுவர்கள், பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் என அனைவரும் குளிக்கின்றனர். அது ஆபத்தான இடமாக உள்ளதாலும், மேலும் அப்பகுதியில் அடிக்கடி பெரிய அலைகள் எழும்புவதாலும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரு பொறியியல் கல்லூரி மாணவனும் அதற்கு முன்பு பல இளைஞர்களும் அலையால் இழுத்து செல்லப்பட்டு உயிரிழந்துள்ளனர். இதுபோன்ற துயர சம்பவங்கள் நடந்தது தெரியாமல் உள்ளூர் மக்கள் குளிப்பதால் அது ஆபத்தான இடம் என்பதை அறியாத சுற்றுலா பயணிகளும் குளிக்கின்றனர்.
இதனால் அங்கு தொடர்ந்து அசம்பாவிதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே அங்கு மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வண்ணம் எச்சரிக்கை பலகை வைக்க வேண்டும் மற்றும் பாதுகாப்பு பணியில் போலீசாரை நியமித்து அசம்பாவிதங்கள் இனியும் நிகழாமல் தடுக்க வேண்டுமென பொதுமக்கள் விரும்புகின்றனர். புதுவை முருங்கப்பாக்கம் அருள்மிகு திரௌபதி அம்மன் கோவில் பிரம்மோற்சவத்தில் தெப்பல் உற்சவம் நடந்தது. புதுவை முருங்கப்பாக்கத்தில் எழுந்தருளி அம்மையே என அருள் வேண்டும் அடியாரை ஆட்கொண்டு ஆனந்த வெள்ளமாய் அருள் வாரி வழங்கும் அருள்மிகு திரௌபதி அம்மன் கோவில் பிரம்மோற்சவத்தில் தெப்பல் விழா நடந்தது. இதனை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், ஆராதனையுடன் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் மின்னொளியில் அம்மனின் தெப்பல் உற்சவம் நடந்தது. விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து அம்மனின் திருவருளை பெற்று மகிழ்ந்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை தேவஸ்தான அறங்காவல் குழுவினர்கள், விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுவையில் 8ஆம் ஆண்டு ஸ்ரீ விஷ்ணு சகசரநாம பாராயணம் நடைபெறுவதை முன்னிட்டு பெருமாளின் ஊர்வலம், பஜனை, நாமாவளி, மேலதாளத்துடன் நடந்தது. புதுவையில் 8வது ஆண்டு ஸ்ரீ விஷ்ணு சகசரநாம பாராயணம் உலக அமைதிக்காகவும் உலக மக்களின் நன்மைக்காகவும் உலக மக்கள் சகல சௌபாக்கியங்களை பெறும் வகையில் நடந்தது. இதனை முன்னிட்டு நேரு வீதியில் உள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தான தகவல் தொடர்பு மையத்தில் சுப்ரபாத சேவித்தலும் தொடர்ந்து பக்தர்கள் புடைசூழ பெருமாள் சுவாமி அலங்கரிக்கப்பட்டு நகர சங்கீர்த்தனம், பஜனை, நாமாவளி, மேலதாளத்துடன் யானை முன் செல்ல சுவாமி ஊர்வலம் கோலாகலமாக நடந்தது. ஊர்வலம் ஜெயராம் திருமண மண்டபம் வரை சென்று அங்கு 12 ராசிகளுக்கும் விஷ்ணு சகசரநாம பாராயணம் நடந்தது. விழாவில் புதுவை, சென்னை, பெங்களூரு, ஓசூர், விஜயவாடா, கர்னூல், திருப்பதி, ஹைதராபாத், ஸ்ரீரங்கம், கோயம்புத்தூர், பாலக்காடு, புதுடெல்லி ஆகிய பகுதிகளில் உள்ள மண்டலையினர், ஆன்மீக பக்தர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.